மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு என்கின்ற ஒரு திருப்பாவியின் 8வது பாடல். இன்று மார்கழி 8ஆம் நாள். எனவே இந்த 8வது பாடலுக்கான விளக்கத்தை, ஞான விளக்கத்தை காண இருக்கிறோம். நான் வழங்குவது முழுக்க முழுக்க ஞான விளக்கமே, பக்தி மார்க்க விளக்கம் அல்ல. இது முழுவதும் ஞான மார்க்க விளக்கம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம் பாவாய். ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம் பாசுரத்தை கேட்டிருப்பீர்கள். இதற்கான விளக்கம், ஞான விளக்கம் இப்பொழுது நான் தர ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு. ஒரே குழப்பமா இருக்குல்ல? கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு குழப்பமாக இருக்கும். முதல் வரி. அந்த கீழ்வானம் என்பது என்ன? கீழ்வானம், வானம் என்பது ஆகாச நிலை. அந்த ஆகாச நிலை தான் இறைநிலை. அந்த இறைநிலை கீழ்வானம். கீழே எங்க இருக்கிறது? நமது உடலை நான் சொல்லக்கூடியது முழுவதும் நம் உடலை பற்றியது. சரியா? அண்டத்திலே இறைவன் இருக்கிறான், அது அண்ட ரகசியம். பிண்டத்திலே இருக்கிறான், இது பிண்ட ரகசியம். இந்த பிண்ட ரகசியத்திலே உள்ள கீழ்வானம் சிவக்கும் என்கின்ற ஒரு வரிக்கு குண்டலினி மகாசக்தி என்று பொருள். ஆகாச நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அதை பற்றி தான் விளக்க இருக்கிறார். வெல்லென்று என்பது ஒளி நிலையாக, வெல் என்பது ஒளி. அந்த ஒளி நிலையாக இறைவன் ஆகாச நிலையிலே இருக்கிறான். எங்கே? எருமை சிறுவீடு. எருமை என்பது என்ன? எருமை என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. துயிலிடம் என்று இருக்கிறது. இங்கே எருமை என்றால் எருமை மாடு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எருமை என்பது இங்கே குகை என்ற ஒரு பொருள் இருக்கிறது தமிழிலே. அந்த குகை எங்கே இருக்கிறது? நமது முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே அடிப்பகுதியில இருக்கிறது. இதற்கான விளக்கம் அடுத்தடுத்த பாடல்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். அதை காண்போம். மிக ஆச்சரியமாக இருக்கும். சரியான இடத்தை கூட சொல்லியிருக்கிறார், எங்கே இருக்கிறது இந்த குண்டலினி மகாசக்தி என்று. சரி, அது பின்னொரு பாடல்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். இப்பொழுது அந்த சிறு எருமை என்பது பொந்து, குகை என்று பொருள். எனவே இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய பொந்து ஆகிய குகையிலே அந்த கீழ்வானம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை இருக்கிறது. சிறு வீடு என்பது இறை வீடு. சிறு என்பது இறை நிலை, இறை என்று பொருள். வீடு என்பது இருக்கக்கூடிய இடம், வசிப்பிடம். எனவே இந்த குண்டலினி மகாசக்தி எங்கே இருக்கிறது? மூலாதாரத்தில் இருக்கிறது. இதை மேலெழுப்ப வேண்டும். இதற்கான விதிமுறைகள் தான் இந்த பாடல் முழுவதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை பாருங்க, அடுத்த வரி, அடுத்த வார்த்தை மேய்வான். மேய்வான் என்பது என்ன? இப்போ இந்த மாடு மேய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அது மாடு உணவை உட்கொள்கிறது. எதற்காக உட்கொள்கிறது? அது உயிர் வாழ்வதற்கு, அதனுடைய ஆற்றலை பெற. எனவே ஆற்றலை பெற வேண்டும் என்றால் உணவு தேவை. அங்கே உணவு என்பது அது மாற்றுக்கு எப்படி புல்லோ, நமக்கு நிறைய உணவு இருக்கிறது, அதை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம்.
அந்த உணவை உண்ணுவதன் மூலம், மேய்வது என்பது உண்ணுவது. உண்ணுவது என்றால் என்ன? இந்த இறைப்பொருளை உள்வாங்கிக் கொள்ளுதல், உள்வாங்கி உட்கிரகித்தல். அந்த இறைப்பொருளை நாம் வாங்க வேண்டும். இறைவன் துயில்நிலையில் இருக்கிறான். அந்த துயில்நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை விழிப்படைய செய்து அந்த விழிப்பு நிலை மூலம் மேலே ஏற்ற வேண்டும். இதுதான் மேய்வான் என்றால் உள்வாங்குதல். பரந்தன, பரந்தன என்றால் என்ன? பரவுதல். இந்த உண்ணுதல் மூலம் ஆற்றல் பெறுகிறது அல்லவா? அந்த ஆற்றல் பெறுவது போல பரந்தன என்றால் இந்த இறை ஆற்றலை பரவச் செய்ய வேண்டும். சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி. கான் என்பது காட்சி. கான் என்பது காட்சி என்றால் அந்த இறை காட்சி. தவம் புரியும் போது ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் காணலாம். இது ஒரு அனுபவ உணர்நிலை. இந்த அனுபவ உணர்நிலையை உணர்ந்தால் நீங்கள் வேறு எங்குமே செல்ல மாட்டீர்கள், இறைவனோடு இணைந்து விடுவீர்கள். அது அந்த நிலையை பெற முடியாதால் தான் பல பேர் இந்த உலக வாழ்க்கையிலே துன்புற்று இன்பம் என்ற இன்பம், பேரானந்தம், பேரமைதி என்பது தெரியாமல் போய்விடுகிறது. அந்த தெரியாமல் போய் மனிதனாக பிறந்து நாம் மாண்டு விடுகிறோம், இறைநெறி உணராமல். சரி, இப்பொழுது அந்த கான் என்பது காட்சி. அடுத்த வரியிலே மிக்குள்ள பிள்ளைகளும் போவான். மிக்கு என்பது என்ன? மிக்கு என்பது ஆய்ந்த நிலை. ஆய்ந்த நிலை என்பது என்ன? ஒரு பொருள் ஆய்தல் என்றால் அந்த பொருளை பற்றிய முழு நிலையை தெரிந்து கொள்ளுதல் என்று பொருள். மிக்குள்ள பிள்ளைகளும். பிள்ளை என்பது இங்கே அந்த ஆய்வதன் மூலம் அந்த இறை உணர்வை பெறுவதற்கு, அந்த இறை உணர்வை பெற்றதன் மூலம் கிடைக்கக்கூடிய இறை மயக்க நிலைதான் இங்கே பிள்ளை. அந்த பிள்ளைகள் தான் இங்கே கூறுகிறார். போவான். போவான் என்றால் தவத்தை நோக்கி செல்வார்கள். சரியா? இறைவனை பற்றிய ஆய்ந்த நிலையிலேயே, இறைமயக்கம் உணர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். அவங்களை பற்றி யாரும் கவலைப்படல. அது ஒரு நிலை, முடிந்து விட்டது. சரியா? அந்த நிலையை உணர வேண்டும். இந்த குண்டலினி மகாசக்தியை மேலே எழுப்ப வேண்டும். இந்த நிலை உணர்ந்தவர்களுக்கு கவலை இல்லை. ஞான யோகிகளுக்கும் தவாய் முனிவர்களுக்கும் மகான்களுக்கும் இது கவலை இல்லை. ஆனால் நம்மை போன்று உள்ள மனிதர்களுக்கு அடுத்த வரையிலே சொல்கிறார், அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? போகின்றாரை போகாமல். எங்கே போகின்றார்? அவர்கள் போய்விட்டார்கள். எங்கேயே தவம் செய்வதற்கு போய் தவநிலையை அடைந்து விட்டார்கள், முக்தி அடைந்து விட்டார்கள். இந்த போகின்றார் என்பது உலக மயக்கத்திலே துன்புற்று, உலக நிலை, அதாவது ஒரு உலக மயக்கத்திலேயே அல்லல் பட்டு அந்த துன்ப நிலையிலே மாண்டு போகின்றார்கள் அல்லவா? அந்த நிலையில் உள்ளவர்களை, அதுதான் நம்மை போன்றவர்களுக்கு. சரியா? போகாமல் என்றால் அந்த நிலையை மாற்ற செய்யும் ஒரு வழி இருக்கிறது, வாருங்கள் என்று இறைநிலை சொல்கிறது. அது என்ன போகாமல் என்றால், அந்த போகாமல் காத்து என்றால் அந்த உழண்ட நிலையிலே, உலக துன்ப நிலையிலே உழன்று செல்லாமல் உன்னை கூவுவான். கூவுதல் என்றால் கரைத்தல் என்று பொருள். கரைத்தல் என்றால் என்ன? இறையனோடு இரண்டர கலத்தல். இதுதான் கரைத்தல். அதுதான் கூவுவான். புரிகிறதா? இதில் கூவ வேண்டும், அதாவது இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? அடுத்த வரியில் வருகிறது, வந்து நின்றோம். வந்து என்பதற்கு இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. வந்து என்பது காற்று என்று பொருள். இந்த இறை உணர்வை பெற வேண்டும் என்றால் காற்றாகிய சுவாச நிலையை நாம் உணர வேண்டும். இந்த காற்றாகிய சுவாச நிலையை உணர்ந்தால் ஒழிய இந்த இறைநிலையை நாம் உணர முடியாது. அந்த இறைநிலையை உணர வேண்டும் என்றால் காற்றாகிய சுவாச நிலையை நாம் மேம்படுத்தி அந்த சுவாச நிலையை மாறுபாடு செய்ய வேண்டும். மாறுபாடு செய்யும் போது நமக்கு இறைநிலை உணர்த்தப்படுகிறது. எனவே அந்த நிலையிலே வந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே சுவாச நிலையை மாற்றுங்கள். சுவாச நிலையை மாற்றும் போது இறைநிலை தெளிவாக உணரும். உலக மயக்கம் என்பது அற்று போகும் என்பதுதான் இங்க நிலை. அதற்கு அடுத்த வரி, இதனால் என்ன பயன்? இந்த தவம் செய்கிறோம், தவத்தினால் என்ன பயன் ஏற்படும் நமக்கு? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? தவம் செய்யணும்னு சொல்றீங்க. இந்த தவத்திற்கான பயன் என்ன என்றால் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அடுத்த வரியிலே கோதுகளம் உடைய கோது என்பது என்ன? குற்றம். இந்த புளியம் படத்துல பாத்தீங்கன்னா கோது இருக்கும்பாங்க. கோது என்பது உடைய காம்பு. அந்த காம்பு அது பழத்தை மறைத்துக் கொண்டு இருக்கும். அந்த கோது எடுத்து விட்டால் புளியம்படம் தூய்மையாகி விடுகிறது. அந்த கோது குற்றமற்ற நிலையை மாறி புளியம்படம் நமக்கு கிடைக்கிறது. உதாரணத்திற்காக சொல்கிறேன். அந்த கோது களம் என்பது பாண்டம் என்பது என்ன? இந்த உடல். நாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? உடலை பற்றி தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உடல் குற்றமான நிலையில இருக்கிறது. எப்படி? நமக்கு வினைப்பதிவு என்பது பதிந்து கொண்டே இருக்கிறது. நாம் பிறந்தது முதல் நம் பிறப்பதற்கு முன்னால் என்ன உயிராக இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. அந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு வந்த இந்த குற்றமுடைய உடல், பதிவு உடைய உடலை பதிவு அற்ற நிலையாக மாற்ற வேண்டும்.
அதாவது கருமையம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது. அந்த கருமையம் தான் எல்லாவற்றையும் உள்வாங்கி உள்ளே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாம் செய்கின்ற நன்மை தீமை அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு ரெக்கார்டர். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் செல்ற எப்படி டிஸ்க் இருக்குமோ அதுல டிஸ்க்ல எல்லாம் பதிவாகிறது. அதுதான் கருமையம். இந்த கருமைய நிலையிலே அனைத்தும் பதிவாகி கொண்டிருக்கிறது. குற்றமான நிலையில இருந்தாலும் குற்றமற்ற நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைக்கு ஏற்ப நமது இன்ப துன்பம் மாறுபடுகிறது. அமைதி பேரானந்தம் கிடைக்கிறது என்பதாக நாம் கொள்ள வேண்டும். சரியா? கோது களம் உடைய இந்த குற்றமான இந்த நிலையுடைய இந்த பதிவுகளை வாய் என்பது உடல், மாய் என்பது என்ன? மாய் என்பது இறைவன். அந்த இறைநிலையோடு கலக்கும் போது அந்த இறை உணர்வை பெற்று அந்த இறை உணர்வு மூலம் அந்த இறைவனாகவே நாம் மாறிவிடுகிறோம். அப்ப இறைவனாக மாறும்போது இறை குணம் நமக்கு கிட்டுகிறது. பிளந்தான் என்பது அது மாற்றி தருபவன். பிளத்தல் என்பது வெடித்தல் என்று பொருள். வெடித்தல் என்றால் என்ன? ஒன்றுமில்லாத செய்தல். எனவே இந்த குற்றமுள்ள இந்த பதிவை நீக்கி குற்றமற்ற உடலாக அதாவது குற்றமற்ற நிலையிலே நமது பதிவுகளை செய்து விடுகிறது. அது செய்யும் போது என்ன இதற்கு உதவுகிறது? நாம் செய்யும் தவம் தான் இங்கே உதவுகிறது. அந்த அடுத்த வரியிலே அழகான வரி, மல்லரை மாட்டிய. மல்லர் என்பது யார்? மல் என்பது கூத்து என்று பொருள். ஆக மல்லர் என்பது யாரு? மல்லர் என்பது கூத்தாடுபவன். இப்போ இறைநிலை குண்டலினி மகாசக்தியிலிருந்து மேலெழும்பி சென்று சக்கரங்கள் வழியாக செல்லுகிறது. இந்த சக்கரங்கள் வழியாக செல்லும் போது நெற்றி பூர்வத்திலே நடனம் நமக்கு தெரிகிறது ஒளிப்படமாக. சரியா? இந்த ஒளிப்படமாக தெரியும் போதுதான் அங்கே மல்லர் மாட்டிய. மாற்றுதல் என்றால் என்ன? இங்கே மல்லரை மாற்றுதல் என்றால் அகன்ற நிலையில் இருந்தாலும் நுண்ணிய நிலையில் இருந்தாலும் அந்த தன்மையை நம்மால் அவ்வளவு எளிதாக உணர முடியாத நிலைதான் மாற்றும் நிலை. எனவே இந்த கூத்தாடும் நிலையை உணர வேண்டும் என்றால் நாம் அந்த நுண்ணிய நிலைக்கு செல்ல வேண்டும். நுண்ணிய நிலைக்கு செல்லும் போதுதான் நமக்கு இந்த கூத்தாடும் நிலையின் அந்த நிலை நமக்கு புரிகிறது. எனவே இந்த கூத்தாடும் நிலை நமக்கு புரிய வேண்டும் என்றால் தவம் நன்றாக சித்திக்க வேண்டும். தவம் நன்றாக சித்திக்க வேண்டும் என்றால் அந்த முழு மனதோடு நாம் அங்கே தவம் ஏற்ற வேண்டும். அதாவது எந்தவித மனக்கிளேசம் மற்ற நிலையிலே தவம் ஏற்றும் போது இந்த மல்லரை மாற்றிய இறைவன், கூத்தாடும் இறைவன் நமக்கு காட்சி தருகிறான். காட்சி தரும்போது எல்லையற்ற பேரின்பம், ஒரு பெருங்களிப்பு நிலை, பரவச நிலை நமக்கு உண்டாகிறது. இதுதான் இங்கே கூறப்படுகிறது. அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை தரக்கூடிய தேவாதி தேவன் என்றால் மூலப்பொருளாகிய இறைவன். அந்த மூலப்பொருளாகிய இறைவன் நாம் தவம் ஏற்றும் போது நமக்கு இந்த பரவச நிலையை அளிக்கிறான். பரவச நிலையை அளிக்கும் போது நாம் அந்த நிலையை அளிக்கக்கூடிய நிலையிலே சென்று நாம் சேவித்தல் என்றால் அந்த நிலையிலே இறைவனை நோக்கி நாம் தியானித்தால் என்று பொருள். ஆவாவென்று இதற்கு ஒரு முக்கியமான பொருள் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான விளக்கம். ஆவா என்றால் என்ன? ஆவாவனம் என்பது பரிவட்டம் செய்தல் என்று பொருள். இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கும் கிடைக்காது நண்பர்களே. நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஆவா என்றால் பரிவட்டம் கட்டுதல். இந்த குண்டலினி மகாசக்தியை மேலெழும்பி சக்கரங்கள் வழியாக மேலே சொல்லும் போது பரிவட்டம், கோயில போனீங்கன்னா உங்களை சிறப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு நிலை செய்வார்கள். பரிவட்டம், தலையை சுற்றி ஒரு துண்டு கட்டுவார்கள். அது எதற்காக கட்டுகிறது என்றால் தலைதான் இங்கே தலையிலேதான் இறைநிலை இருக்கிறது. எனவே இறைவனை பார்க்க செல்கிறீர்கள். அந்த இறைநிலை உணர வேண்டும் என்றால் தலைப்பகுதி தூய்மையாக இருக்க வேண்டும். தலைப்பகுதியிலே இறை நடனம் உணரக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதாக பொருள்தான் இந்த பரிவட்டம். பரி என்பது காற்று. அந்த காற்று தான் பரி. அந்த பரி வட்டம் என்பது காற்று நிலை, சுவாச நிலை நமக்கு சீராகும் போது, சுவாச நிலை என்பது இறைநிலையோடு இணையும் போது சுவாசம்தான் இறைவன். அந்த சுவாச நிலையை நாம் சீராக்கி விட்டால் இறைநிலை உணரப்படும் என்று சொல்வதற்காகத்தான் இங்கே பரிவட்டம் என்ற நிலை கொண்டாடப்படுகிறது. எனவே பரிவட்டம் என்பது இந்த சுவாச நிலை மேம்படும் போது தலைப்பகுதி முழுவதும் இறைநிலையை நமக்கு சூழ்ந்து அழுத்துகிறது. சூழ்ந்து அழுத்தும் போது நமக்கு பரவச பேரின்ப நிலை உண்டாகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த பேரின்ப நிலை உணர வேண்டும் என்றால் பரிவட்டம் ஆவாதென்று ஆராய்ந்து என்றால் அந்த நிலையை உணர்ந்து அருள், அடுத்தவரையிலே அருள் என்பது இங்கே என்ன? அருள் என்பது அன்பு, கருணை, இரக்கம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை. அந்த இறைநிலையை உணர முடியும் எப்பொழுது தவம் செய்து இந்த குண்டலினி மகாசக்தி உறங்கிக் கொண்டிருக்கும் ஒளி வெள்ளமாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த மூலாதார சக்தியிலிருந்து சக்கரங்கள் வழியாக மேலெழுப்பதன் மூலம் இந்த உடலில் உள்ள பதிவுகளை நீக்கி
அந்த குற்றமுள்ள உடலை குற்றமற்ற உடலாக, அதாவது ஒரு ஒளி தேகமாக மாற்றக்கூடிய நிலை அப்பொழுது பதிவுகள் கழிக்கப்படுகிறது. பதிவுகள் கழிக்கப்படும் போது நமது தேகம் சுத்தமாகப்படுகிறது. தேகம் சுத்தமாகிவிட்டால் எப்படி ஒரு வீட்டிலே சுத்தமான குப்பைகளை நீக்கிவிட்டால் வீடு சுத்தமாக இருக்குமோ, அதுபோல் அந்த உடலில் உள்ள அழுக்குகளை நீக்கிவிட்டால் உடல் சுத்தமாகும். அழுக்கு என்பது இங்கே கெட்ட பதிவு. அந்த கெட்ட பதிவுகளை மாற்றி நல்ல பதிவுகளை உள் செலுத்தினால் அந்த நிலை இறைநிலையோடு நாம் இணையும் நிலை மிக மிக எளிதாகும், இலகுவாகும் என்பதுதான் இங்கே உள்ளே கருத்து. எனவே ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டாள் பெருந்தகை. அவருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.